ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சட்னி, கதம்ப சட்னின்னு சொல்லி பேருங்க. அது செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்ட வாக்கில், 2 தக்காளி, ஒரு சின்ன பீஸ் புளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை, பூண்டு 6-7 பீசஸுங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சமாக ஹை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடலைப்பருப்பை போடணும். போட்டு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதும் நீங்கள் அந்த உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க, கருகாமல் இருக்கணும். இப்போ கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதும் இப்போ நம்ம கட் பண்ணி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 ஆனியன், உங்கள் சட்னிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி வச்சு பண்ணிக்கலாம், அதிகம் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பூண்டு பற்களை ஆட் பண்ணிக்கிங்க. அதையும் எண்ணெயில் கொஞ்சம் வதக்க விடுங்க. கொஞ்சம் வதங்கினதுமே இப்போ அந்த உளுத்தம்பருப்பெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுது. இப்போ அந்த கட் பண்ணியிருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை போட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. ஆனியனும் கொஞ்சமாக கலர் கண்ணாடி பதத்துக்கு மாறணும். அது வரைக்கும் லைட்டாக வதக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு ஆனியன். இப்போ அந்த புளியை போட்டுக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சதை இப்போ அந்த வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளியெல்லாம் வதங்கி நல்லா ஸ்மேஷ் ஆகிடும். அதுக்கு தான் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது நல்லா வதங்கியிருக்கும். இப்போ இந்த முதல்ல கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டு அடுத்தடுத்து நாங்கள் எல்லா லீவ்ஸும் போட்டுக்கலாம். இப்போ புதினா, கொத்தமல்லி எல்லாமே வரிசையாக ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடுங்க. அதோட நல்லா எண்ணெயில் வதங்கணும். வதங்கி எல்லாம் சுருண்டு வந்துடும். இந்த புதினாவோட வாசனை எல்லாமே, பச்சை வாசனையெல்லாம் போய் ரொம்ப செம்மையாக சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். 1 or 2 minutes மூடி வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க ஸ்டவ்வை. இப்போ ஓப்பன் பண்ணி இப்போ கிளறி விடலாம். இப்போ நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். வெல்லம் இருந்தால் வெல்லம் கூட போட்டுக்கலாங்க. நல்ல வெல்லமோ எந்த பனை வெல்லம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா பிரியப்படுறவங்க பச்சை மிளகா போடுறதா இருந்தால் பூண்டு போடுறப்பவே பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பச்சை மிளகா அதிகமாக சேர்த்துறதில்லைன்னு சொல்லி நான் ரெட் சில்லி போட்டிருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாமே நாங்கள் போட்ட அந்த புதினா, கொத்தமல்லி எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. கதம்ப சட்னின்னு சொல்லுவோம். இது எல்லா 3 வகை லீவ்ஸும் போட்டு செய்கிறதுனால இதுக்கு கதம்ப சட்னி. எங்கள் வீட்டில் இது மாதிரி தான் செய்வோம். இப்போ இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி இதுக்கு ஊற்ற வேண்டியதில்லை. தண்ணி இல்லாமல் நல்லா நைஸாக ஃபைனாக அரைப்பட்டுடும். இதில் தேங்காய் பிரியப்படுறவங்க 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனல் ஸ்டேஜில். நான் தேங்காய் இல்லாமல் தான் செய்வேன், அதனால் உங்களுக்கு அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இது தாளிப்பு செய்கிறதுங்க. 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பும் கருகாமல் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர். எண்ணெய் ரொம்ப சூடாயிடுச்சின்னு சொல்லி நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த எண்ணெய் சூட்லேயே எல்லாமே நல்லா வறுபட்டுடும். பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டாச்சு. இதை எடுத்து நீங்கள் ஆட்டி வச்சுருக்கிற சட்னியோடு ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு நீங்கள் இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ்க்கு கூட நீங்கள் இதை பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்